ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம சேனலில் யோனோ எஸ்பிஐ, அதாவது எஸ்பிஐயோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் அதோட கமெண்ட் செக்ஷன்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, யோனோ எஸ்பிஐயில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எஸ்டபிள்யூபி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது இந்த எஸ்டபிள்யூபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் தான். ஸோ அதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது எஸ்டபிள்யூபின்னா என்ன, ஸோ அதோட கால்குலேஷன் ஒரு கால்குலேட்டரோட போட்டு அதோட கால்குலேஷன் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் எப்படி இந்த எஸ்டபிள்யூபி செட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டு சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் இந்த எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். அதாவது பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அதாவது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மேலே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விருப்பப்படாத டைமில் நீங்கள் மந்த்லி அதிலேருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ண விருப்பப்படுறீங்க. உங்களோட செலவுக்கு அதிலேருந்து மந்த்லி ஒரு அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் செலவு பண்ண விருப்பப்படுறீங்க. அதாவது நீங்கள் மந்த்லி அதில் ஒரு 10,000 20,000 எடுக்கிறீங்க அப்படின்னா மீதி இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்படி நீங்கள் எடுக்கும்போது அதாவது நீங்கள் 50 லட்ச ரூபாயோட நீங்கள் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா அதிலேருந்து மாதம் 10,000 ரூபா எடுக்கும்போது மீதி இருக்க அமௌண்ட்டும் வளர உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதிகப்படியான அமௌண்ட்டை திரும்பவும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேட்டரோட நம்ம இப்போ இதில் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபியோட கால்குலேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்க. நான் 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன். இதில் ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் மாதம் ஒரு 10,000 ரூபா எடுத்து உங்களோட செலவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மீதம் இருக்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12% வருஷத்துக்கு ஒரு 12% வளருது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ஒரு டைம் பீரியட், அதாவது 10 வருஷம் மாதம் 10,000 ரூபா வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த அமௌண்ட் 10 லட்சம் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணது, அதாவது மாதம் 10,000 வச்சு வித்ட்ராவல் பண்ணதே நீங்கள் 12 லட்ச ரூபா வித்ட்ராவல் பண்ணியிருப்பீங்க 10 வருஷத்தில். மீதம் அதோட நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி போக மீதம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 8,86,548 ரூபா பேலன்ஸே உங்களுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே 10 லட்ச ரூபா தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு. அதுலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் மாதம் 10,000 ரூபா எடுக்கிறீங்க. மீதி இருக்க அமௌண்ட் உங்களுக்கு 12% வளருது. 10 வருஷம் நீங்கள் 12 லட்ச ரூபா எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸு 8,00,000 சம்திங் ரூபா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எஸ்டபிள்யூபி நமக்கு ரொட்டீனாக இதை ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனால் நிறைய பேர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கி ரொம்ப காலம் ஆனதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து எஸ்டபிள்யூபி செட் பண்ணி மாதம் ஒரு அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எஸ்டபிள்யூபி ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம எஸ்டபிள்யூபின்னா என்ன, அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற கால்குலேட்டர் மூலமாக பார்த்துட்டோம். இப்போ யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு எஸ்டபிள்யூபி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இதிலே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோன்னு போட்டு உங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ அமௌண்ட் என்னென்ன ஃபண்டில் எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அந்த இடத்துல ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கீழே இருக்க மேனேஜ் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், அதாவது எஸ்டபிள்யூபி தான் செட் பண்ண போகிறோம். அது அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபண்ட் எல்லாமே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதான் ஒரு ஃபண்டு காட்டுது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எல்லா ஃபண்டும் காட்டும். எந்த ஃபண்டில் எஸ்டபிள்யூபி செட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேஜில் இந்த மாதிரி உங்களோட டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்டோட டீட்டெயில் எல்லாமே வரும். என்ஐவி அமௌண்ட்டு, அதோட இப்போ எவ்வளோ கரண்டாக என்ன யூனிட் இருக்குது எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டபிள்யூபி மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி செட் பண்ணணுமா குவார்ட்டர்லி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட்டு, எந்த டேட்டில் இருந்து இந்த எஸ்டபிள்யூபி வரணும். அதாவது இப்போ நான் ஒரு 4ஆம் தேதி கொடுக்குறேன்னா இப்போது ஆகஸ்ட் 4ல் இருந்து உங்களுக்கு மாதம் 4ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் எண்டு டேட்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் டேட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எண்டு டேட்டு கொடுக்கணும். இப்போ நான் ஒரு
ஒரு டேட் வந்து செட் பண்ணுறேன். இப்போ வந்து டிசம்பர், இந்த வருஷம் டிசம்பர்லேயே 4ஆம் தேதி வரைக்கும் ஆகுற மாதிரி நான் இப்போ செட் பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணால் நமக்கு இப்போ எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா மினிமம் 12 மாதம், அதாவது ஒரு வருஷமாவது நம்ம இந்த எஸ்டபிள்யூபி செட் பண்ணணும். கம்மியாக செட் பண்ணால் எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம கேலண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் இயருக்கு, அதாவது 2024, அடுத்த வருஷம் 2025 செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு மாதத்தை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். மே வேண்டாம். அதுக்கப்புறம் நமக்கு ஆகஸ்ட்டில் 4ஆம் தேதி வரைக்கும், அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த எரர் காட்டலை பாருங்கள். ஏன்னா நமக்கு டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் இதில் 13 மாதம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு கீழே அமௌண்ட்டுன்னு கேட்டிருப்பாங்க. அதை மாதம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து விட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ மினிமம் 500 தான், அதுக்கு கீழே வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக வந்து செக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ப்ரொசீட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் திரும்பவும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். நம்ம ஃபோலியோ நம்பரு, எந்த ஃபண்டில் இருந்து நம்ம எஸ்டபிள்யூ செட் பண்ணுறோம், அதோட ஃபண்ட் ஆப்ஷன் என்ன, அதை எந்த மாதம் எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கோம், மந்த்லியாக குவார்ட்டர்லியாக, ஸ்டார்டிங் டேட்டு எண்டு டேட்டு, எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டு நம்ம விட்ராவல் பண்ணணும், அது உங்களோட அக்கௌண்ட் நம்பர், எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணுமோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதில் பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டபிள்யூபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸாக எஸ்டபிள்யூபி வந்து செட் பண்ணிட்டோம். செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து செட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். அதாவது நீங்கள் மாதம் செட் பண்ணியிருந்தீங்கன்னா மாதம், குவார்ட்டர்லியாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா குவார்ட்டர்லி, கரெக்டாக அந்த டேட்டில் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். கிரெடிட் ஆகிட்டு போக மீதி பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம எஸ்டபிள்யூபி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த எஸ்டபிள்யூபியை நீங்கள் எடுக்காமல் அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டில் உங்களோட யோனோ எஸ்பியோட ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஹோம் பேஜுக்கு வந்துட்டு நம்ம முதல்ல செலக்ட் பண்ண மாதிரி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட போர்ட்ஃபோலியோ அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நமக்கு முதல்ல வந்த மாதிரி நம்மளோட ஃபண்ட் ஆப்ஷன் எல்லாமே வந்து வரும். ஸோ இதில் எந்த ஃபண்டில் நீங்கள் எஸ்டபிள்யூ செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபண்டுக்கு எண்டில் 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்சல் சிஸ்டமேட்டிக் பிளான்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் நம்ம கேன்சல் பண்ண வேண்டிய எஸ்ஐபியா, எஸ்டபிள்யூபியா, எஸ்டிபியா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து எஸ்டபிள்யூபி கேன்சல் பண்ண போகிறோம். எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே எத்தனை எஸ்டபிள்யூபி இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். நம்ம ஒன்று தான் செட் பண்ணியிருக்கோம், அது கீழே இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். அந்த கன்ஃபார்ம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஆர் யூ ஷுவர் வாண்ட் கேன்சல் எஸ்டபிள்யூபி அப்படின்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கும். கீழே நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். அதாவது கேன்சல்டு அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக உங்களோட எஸ்டபிள்யூ செட் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக நம்மளோட யோனோ எஸ்பி அப்ளிகேஷனில் எஸ்டபிள்யூபி எப்படி செட் பண்ணுறது, தேவையில்லைன்னா அதை எப்படி கேன்சல் பண்ணுறது, எஸ்டபிள்யூபினா என்ன, அதோட ஒரு கால்குலேட்டரை வச்சு எல்லாத்தையும் தெளிவாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.